அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஆடை நேர்ந்து விட்டு அது வந்து அந்த இறைநேசர்கிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இறைவன்கிட்ட சொல்லி ஒரு பலியிடுவாங்க. இதுதான் வழக்கம், இஸ்லாமுடைய வழக்கமா இருக்கு. அது இன்னைக்கு வந்து அங்கே வந்து ஆடு வெட்டுறாங்க, கூலி வெட்டுறாங்க அந்த குளத்துல. போற வழியில அது வந்து தீட்டாயிடுது. அப்படின்னு யார் சொல்றது? இந்து முன்னணி தரப்புகளும் அது உருவாக்கக்கூடிய வாதங்களும். போறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டு இப்போ சொந்த நாட்டில் சொந்த தர்காவில் சொந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட ஆதார் கார்டு. இப்போ நம்ம கோயிலுக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வாசல்ல ஆதார் கார்டு கொடுத்துக்கிட்டா போறோம். இல்ல கொரோனா டைம்ல கொரோனா ஜிகாதுன்னு ஒன்று பிஜேபி ஒன்று பயன்படுத்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டின் முஸ்லீம் பகுதிகளில் நீங்கள் பார்த்துக்கலாம். கொரோனா டைமில் அந்த 2 வருஷ காலகட்டத்தில் சுற்றி முஸ்லீம் பகுதிகளை சுற்றி மட்டும் பேரிகேட் இருக்கும், கன்னோட போலீஸ் நிற்பாங்க. தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில் தான். இது உறுதியாக சொல்கிறீங்களா? உறுதியாக தாங்க சொல்கிறேன். முருகன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வசதி இருக்குது, டியூப்லைட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, கடைகள், அந்த தங்கும் விடுதிகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஏன் தர்கா கிட்ட இல்ல? தமிழ்நாட்டுல அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டரோட பேர் மதுரை வீரன். அவர் சொல்றாரு யாரோ மேலிடம் தான் சொல்லுது. அப்ப சொல்றாரா? அவர் தான் சொல்ற மேலிடம் யார் அந்த சார்ன்ற மாதிரி, யார் அந்த மேலிடம் தான் கேட்கணும். திமுகவுக்கு ஆபத்து. அதுவே அவங்களுக்கு புரியல. அவர் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறார் மூர்த்தி. இப்ப யார இங்க வந்து ஆண்ட பரம்பரை அவர் இருக்க போறாரா, இல்ல வடக்கு காவி அமைப்புகள் இருக்க போதா அப்படின்றதான் கேள்வி. அவராலையும் கூட இந்த அரசியலை இன்னும் வளர விட்டால் மூர்த்தியால் கூட இங்கே ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியாது. இந்துத்துவ பார்ப்பானிய சக்திகளால் தான் ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியும். $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் பெரியார் பேசியே எதுவுமே நாட்டுரிமையாக? பெரியாரை கொண்டாடக்கூடிய திமுகவுக்கோ திராவிடர் கழகத்துக்கோ ஒரு பொறுப்பு வரும். இப்போ இவ்வளோ விவாதங்கள் போகுது. இந்த எல்லா விவாதங்களையும் நீங்கள் வச்சிங்கன்னா முஸ்லீம்கள் தான் பேசுபொருள். ஆமாம், ஆனால் அவங்க யாரும் கருத்து சொல்லலை. இப்போ ஒரு திமுகவே பெரியார் எதிர்த்து தான் ஆட்சிக்கு வர்றாங்க. திமுகவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு. எங்க அறிஞர் அண்ணா அவர்களே பிற இதுதாங்க வந்தாரு. அவருடைய பொருந்தாத்திரம்னு சொல்லி தான் வெளியில வந்தாரு. அவரு இதை பேசுறதுக்கு ஆதாரம் கொடுன்றாங்க. ஆதாரம் இருக்குது, ஆதாரம் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. பேசவே இல்லைன்னு ஒட்டுமொத்தமா மறுக்கல. இது 60 வழக்கு போட்டிருக்காங்க அவர் மேல. அவர் வீடு முற்றுகையிட போறாங்களே. இப்போ அது வீடு நஷ்ட வழக்கு. பெரியார் அப்படி பேசவே இல்லை, நிரூபிக்கப்படல. யார் ஒருவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களோ நீங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும். இப்ப என்னைய பார்த்து நீங்க என்ன வேணா பேசிட்டு போலாம், எல்லாத்துக்கும் நான் ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. நீங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும். அது என்கிட்ட என்னன்னு வந்து கேட்கவே இல்லை. நீ யார் ஆதரிக்க போறன்னு தான் கேட்கறாங்களே தவிர, பழைய காலத்துல வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன், அவனை பிடிச்சிருக்கா இல்லை என்ன பிடிச்சிருக்கா, இவ்வளவுதான் கேள்வி. நான் யாரை பிடிச்சிருக்கேன்னு தான் கேட்கணுன்றது அந்த இடத்துக்குள்ள எல்லாம் வரது இல்லை. அதை நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாரு. பாஷாபாய் வந்து இன்னைக்கு வந்து மோசமான ஒரு தீவிரவாத தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல எங்க அப்பான்னு ஒருத்தன் சொல்றான். அதுல சீமான் ஸ்டாண்ட் சரின்றீங்க நீங்க. அதுல சீமானோட ஸ்டாண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. மதவாதி இந்த லாஜிக்ல வச்சு புரிஞ்சுக்க முடியுமா இந்த முருகர் விஷயத்தையே கூட? அப்ப முருகர் விஷயம் வந்து தமிழ்நாட்டில் முருகர் வந்து தமிழ் கடவுள், அதை அரசியல் சட்டகத்துல நம்மளால பொருத்த முடியுமா? இல்ல அதனாலதான் அவர் பிஜேபி பி டீம்னே சொல்றாங்க. முருகன் மாநாடு நடத்தின திமுக யாரு? நான் தனிச்சு என்னோட பவரை நான் கேட்கறேன்னா நான் எப்படி பி டீம் ஆக முடியும்? செக்யூலரிஸ்டுக்கும் கம்யூனிஸ்டுக்குமான குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம. இல்ல அதை விட திராவிடனிசம் தான் சமத்துவத்தை பேசுது. இல்ல இசம் ஒரு கேள்வி இருக்குல்ல. கம்யூனிசம் இசம், செக்யூலரிசம் இசம், திராவிடம்ன்றது எப்படி இசம் ஆகிடுச்சு? அது எப்படி இவருக்கு வந்து உயர்கல்வித்துறை கொடுத்துருந்தாங்கன்னு கேள்வி இருக்கு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் SDPI கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மதுரையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் தர்கா மற்றும் அது தொடர்பாக ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையுடைய அடிப்படை கரு என்ன? அங்கே அது பிரச்சனை தான் பார்க்கப்படுகிறதா அல்லது களச்சூழல் காரணமாக அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா? என்னங்கிறது நீங்கள் நேரடியாக மக்களுக்கும் எனக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, மதுரையில் வந்து காலங்காலமாக கெடா வெட்டுதலும், இது தமிழ் சினிமாவிலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கெடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, இது எல்லாம் மதுரையின் முஸ்லீம்களோட கலாச்சாரம் மட்டும் இல்லை, மதுரை, தென் மாவட்டம், ராமநாதபுரம், அந்த ஒட்டுமொத்த பெல்ட்டோட கல்ச்சரே வந்து கிட்டத்தட்ட சாமிக்கு பலியிடு. கெடா வெட்டி சாமி கும்பிடுறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். பலியிடுவது, நான் தெளிவாக சொல்கிறேன், பலியிடுவது. சாமிக்காக நேர்ச்சை செஞ்சு ஆட்டை விட்டு அதை வந்து பலியிடுவாங்க. அதே மாதிரி மதுரையில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வந்து காலங்காலமாக இருக்குது. அது 12ஆம் நூற்றாண்டுலேருந்தே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 400-500 வருஷமாக அந்த தர்கா வந்து பயன்பாட்டில் இருக்குது. மக்கள் போகிறாங்க. அந்த பகுதியில் வந்து இந்த தர்காவுக்கு போகிற வழியில் டியூப்லைட் கிடையாது இப்போ வரைக்கும். பக்கத்தில் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் வந்து கோயில்களுக்கு வந்து எல்லா வழிபாட்டு உரிமைகளும்
எல்லா ரோடு இருக்குது, லைட் இருக்குது, அதுக்கு தெரியாத ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தங்கும் விடுதிகள் இருக்குது. ஆனால் இந்த மலை வந்து கேட்பாரற்ற ஒரு மலையாக இருந்துகிட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு பாரபட்சமான ஒரு சூழலை நமக்கு காட்டுது. அந்த மலை அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, போகிற வழியில் ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. அப்போ அந்த தர்காவுக்கு வந்து எப்படி ஒரு நாகூர் தர்காவுக்கு வராங்களோ, எப்படி ஏர்வாடி தர்காவுக்கு வராங்களோ, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, பக்கத்தில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அந்த மாதிரி அங்கேயும் சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காவுக்கும் வராங்க. அப்போ அந்த தர்காவுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து கோழி நேர்ந்து விட்டுக்குவாங்க, ஆடை நேர்ந்து விட்டு அது வந்து அந்த இறைநேசருக்கு வந்து இறைநேசர்கிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இறைவன்கிட்ட சொல்லி ஒரு பலியிடுவாங்க. இதுதான் வழக்கம். இஸ்லாமுடைய வழக்கமா இருக்கு. அது குறிப்பிட்ட தரப்பு வந்து அந்த வழக்கத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஆண்டு காலமா இருக்குது. அது 400-500 வருஷம் மேல இருக்கு. அது தர்காவின் அப்ப நான் ஒட்டுமொத்த மதுரையோட கல்ச்சர்ல என்ன சொல்றேன்னா, ஆடு வெட்டுவதோ கோழி வெட்டுவதோ இங்க வந்து அது புரியுது, அது புரிஞ்சுக்கிறேன். அது ஏன் அதை நான் திருப்பி அழைச்சி சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து அங்க வந்து ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, அந்த குளத்துல போற வழியில அது வந்து தீட்டாயிடுது. அப்படின்னு யார் சொல்றது? இந்து முன்னணி தரப்புகளும் அது உருவாக்கக்கூடிய வாதங்களும், RSS சங் பரிவார் தரப்புகள் உருவாக்கக்கூடிய வாதங்கள். பக்கத்துல யாரு அந்த இந்து முன்னணி தரப்பு யாருன்னா, நம்ம சேகர்பாவின் பக்கத்துல உட்கார்ந்துருந்த அர்ஜுன் சம்பத். ஓகே, முருகர் மாநாட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. கோவை கலவரத்துல முக்கிய குற்றவாளி, அக்யூஸ்டு அவர் தான் சேகர்பாபு. அந்த தரப்பு தான் இங்க வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை 1994 இருந்து உருவாக்கிட்டே வருது. அப்போ இந்த வழக்கு வந்து 1920 ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த தர்கா வந்து தேவஸ்தான போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னாங்க. 1921 நீதிமன்றம் சொல்லுது அது வந்து தர்காவுக்கு சொந்தமானது தான். அந்த மலை, அது மலைக்கு கீழே வர பகுதி வரைக்கும் தர்காவுக்கு சொந்தமானது. அதே திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு 1930 ஒரு வழக்கு வருது. திருப்பி 31 அது முடிச்சுட்டாங்க, இது தர்காவுக்கு சொந்தமானது தான்ட்டு. அப்போ இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியாவில் பாசிச சூழல், இந்தியாவில் முழுக்க ஞான்வாப்பி பள்ளியாக இருக்கலாம், பாபரி பள்ளியிலேருந்து, ஞான்வாப்பியிலேருந்து, சம்பல்லேருந்து, இவ்வளவு நம்ம 4th எஸ்டேட்ல பேசுகிறோம், இவ்வளவு பள்ளிகளையும் இந்துத்துவ சங் பரிவார் ஃபோர்ஸஸ் வந்து இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கு, இல்லாமல் ஆக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அஜ்மீர் தர்கா வந்து கோயில், சிவன் கோயில்ன்றாங்க இப்போ வட இந்தியாவில். அப்போ இது ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய இஷ்யூ. அப்போ இதை வந்து ரொம்ப ஏதோ 2 பேர் மதத்துக்குள்ளால சண்டை போடுறாங்க, அப்படி 2 தரப்பு இங்க எதுவுமே கிடையாது. இல்ல அரசு இதுல தலையிட்டு என்ன சொல்யூஷனை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? கொடுக்கணும்னு விரும்புறீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகள், காலங்காலமா மக்கள் ஆடு கோழி அங்கே பலியிடுறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தடுத்து நிப்பாட்டிட்டாங்களா? அதை அங்கே கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க, தர்காவுக்கு போகக்கூடாதுன்றாங்க. காவல்துறை இங்கே வந்து பேரிகேட்ஸ் போடுது, தேவையில்லாத பதட்டங்களை வந்து காவல்துறை உருவாகுது. கடந்த மாதத்தில் வந்து ஒருத்தர் போறாரு, தர்காவுக்கு போறாரு, ஆட்டை நேர்ந்து விட்டு ஆட்டை பலி கொடுக்குறதுக்கு போறாரு. அப்போ வந்து காவல்துறை வந்து அந்த ஆட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரை அனுப்புகிறாங்க, தர்காவுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு இப்போ சமீபமாக இந்த கடந்த 20 நாளாக என்ன நடக்குதுன்னா, பேரிகேட் போட்டு வைக்கிறாங்க. போகிறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டு, இப்போ சொந்த நாட்டில், சொந்த தர்காவில், சொந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட ஆதார் கார்டு, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வாசலில் ஆதார் கார்டு கொடுத்துக்கிட்டா போகிறோம். இல்லை இல்லை இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளால போனால் கூட ஆதார் கார்டு கொடுத்துட்டுலாம் போகிறதில்ல. யாருப்பா வந்தால் என்னன்னு கேட்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு நம்ம இமிகிரண்ட்டுக்கு போனாவோ இல்லை கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும்தான் ஆதார் கார்டு கேட்போம், இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் கேட்போம். சொந்த நாட்டில் போகிறதுக்கான ஒரு தர்காவுக்கு எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்துட்டு போகணும்? அதுவும் பல ஆண்டுகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இது ரொம்ப சீரியஸாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கொரோனா டைமில் கொரோனா ஜிகாதுன்னு ஒன்று பிஜேபி ஒன்று பயன்படுத்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாட்டின் முஸ்லீம் பகுதிகளில் நீங்கள் பார்த்துக்கலாம், கொரோனா டைமில் அந்த 2 வருஷ காலகட்டத்தில் சுற்றி முஸ்லீம் பகுதிகளை சுற்றி மட்டும் பேரிகேட் இருக்கும், கன்னோட போலீஸ் நிற்பாங்க. தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில் தான். இது உறுதியாக சொல்கிறீங்களா? உறுதியாக தாங்க சொல்கிறேன். ஏங்க அல்ல யாருமே பார்க்கலையாங்க தமிழ்நாட்டில், மற்ற பகுதிகள் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை. பொதுவாக இப்போ எல்லா இடங்கள்லேயும் தான் அந்த மாதிரி இருந்தாங்க, மக்கள் வரக்கூடாது. தென்காசியில் ஒரு வீடியோ எப்பயும் இருக்குது, நீங்கள் எடுத்து நடுவில் கூட கிளிப்பிங்கில் போடுங்க. தென்காசியில் வந்து பள்ளிவாசலில் உள்ள பூந்து போலீஸ் காவல்துறை அடிச்சிச்சா இல்லையா கொரோனா டைமில்? அப்போ ஆளும் வர்க்கம் என்னவா இருக்கு, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பேரிகேட் போட்டிருந்தாங்க, முஸ்லீம்கள் தான் பரப்பினாங்க, கொரோனாவில் எச்சு துப்பிட்டாங்க இப்படின்னு ஒரு வதந்தி இருந்துச்சுல்ல, வெறுப்பு இருந்துச்சுல்ல, அது யாரும் மறுக்கல. கொரோனா அந்த வெறுப்பரசியில தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளும் மக்களும் எதிர்த்தாங்களே தோழர். நீங்க என்னமோ ஆதரிச்ச மாதிரி பேசுறீங்களே. கட்சிகள் எதிர்க்கிறதுன்றது வேற, அரசும் தான் எதிர்த்தாங்க இல்ல. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் பேரிகேட் போட, முஸ்லீம் பகுதிகளில் பேரிகேட் போட்டுருந்துச்சா இல்லையான்றதான் கேள்வி. பேரிகேட் போட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல பேரிகேட் போட்டாங்க, உணவகங்கள் பக்கத்துல போட்டாங்க, பேரிகேட் போட்டு கோயில்கள் பக்கத்துல பேரிகேட் போட்டு முஸ்லீம்
மதுக்கடைகளுக்கு பக்கத்துல கூட போட்டாங்க பேரிகார்டு, பாதுகாப்பு கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசு. இந்தியா முழுக்க முஸ்லீம்களால் தான் அந்த கொரோனா பரப்பப்பட்டுச்சுன்னு ஒரு செய்தி வதந்தி வெறுப்பு. அதன் மூலமாக முஸ்லீம்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடங்கள்ல மற்ற எல்லாருமே, இப்ப அருளும் நானும் போற இடத்துல அருளை ஒரு மாதிரி டீல் பண்றதும் என்ன ஒரு மாதிரி டீல் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அதுதான் அப்ப மற்ற சமூக மக்களை ஒரு மாதிரியான அந்த பாகுபாட்டில் ஒரு விதமான பாகுபாடு. அப்போ பேரிகேட் எல்லா பகுதிகளெலாம் போட்டப்பட்டுச்சு. எல்லா பகுதியிலும் கன்னை வச்சு நின்றுட்டு இருந்தாங்களா? கொரோனா என்ன துப்பாக்கி வச்சு சுட்டா போயிருமா? இல்லை. அப்போ இங்கே கன்னை வச்சோ இல்லை போகிற வரவங்ககிட்ட ஆதார் கார்டு, நீ இந்த பகுதியிலேருந்து தான் வரியா? இங்கே ட்ரிப்ளிகன் இல்லைங்க, ட்ரிப்ளிகனாக இருக்கலாம், மண்ணடியாக இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பகுதிகளில் பேரிகேட் போட்டு காவல்துறை இங்கே 10 பேர் நின்றுக்கிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. எல்லா பகுதியிலையும் இந்த பகுதிகளெலாம் போட்டாங்களா? இந்த பேர் என்ன சொல்கிறது, அடையாறு, பெசன் நகர், இங்கெல்லாம் வந்து பேரிகேட் இருந்துச்சா? வீடுகள், கொரோனா வீடுகளில் வாசலில் அந்த கிரில் கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க, வெளியே ஷீட்டை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அது பொதுவாக ஒட்டுமொத்தமாகவே கவர்மெண்ட் வந்து பொதுமக்களை டீல் பண்ணதுன்றது மோசமாக டீல் பண்ணுச்சு இந்தியா முழுக்க. ஏன் தமிழ்நாட்டில் என்ன வாசலை போட்டு இந்த தகர ஷீட்டு போட்டுலாம் மூடி தானே வச்சாங்க. கொரோனா ஏதோ பரவிடுன்ட்டு கட்டையை போட்டு அடிச்சுலாம் வச்சுருந்தாங்க. அது பொதுவாகவே இந்த மக்களை ஒரு விதமாக டீல் பண்ணுது. அதில் முஸ்லீம்களை ஒரு விதமாக டீல் பண்ணுது. 2ஆம் தர குடிமக்களாக முஸ்லீம்களை டீல் பண்ணுது. அதே தான் இப்போ இந்த தர்காவுக்கு வந்தோம்னா, தர்காவில் பக்கத்தில் கோயில் இருக்குது. அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வசதி இருக்குது, டியூப்லைட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, கடைகள், அந்த தங்கும் விடுதிகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஏன் தர்கா கிட்ட இல்லை? ஏன் தர்கா அந்த பாலடைஞ்ச பகுதிகளாக கவனிப்பாரற்ற நான் போன பேட்டிலையும் சொன்னேன், கெட்டவைஸ் பண்ணுறாங்க, 2ஆம் தர குடிமக்களாக உணர வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இப்போ பல பேட்டிகளில் 4th எஸ்டேட்லேயே பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குது முஸ்லீம்களுக்கு? முஸ்லீம்கள் திமுகவில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கிறாங்க? கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் எவ்வளோ வேலைகளில் இருக்கிறாங்க? அப்போ இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இப்போ மாட்டுக்கறி கடைக்கு எதிராக இவங்க இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் தேர்தல் கணக்கில் மட்டுமே பார்க்குறாங்க. இப்போ கோயம்புத்தூர் தானுங்க, ஈரோடு மாட்டுக்கறி கடை வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனையாச்சுல்ல இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு எதிராக போராடினது யாரு? அதுக்கு எதிராக போராடினது சாதாரண மக்களை கம்யூனலைஸ் பண்ணுறது எந்த தரப்பு? மத வெறுப்பை ஊட்டி அங்கே ஒரு பொதுமக்கள் 100 கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ஓட் பேங்க் கால்குலேஷன்ஸ்லேயே வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ இந்த தர்கா விஷயத்தை ஓட் பேங்க் கால்குலேஷனில் வச்சு புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை அஜ்மீர் தர்காவோட பொறுத்துவாங்களா? அஜ்மீர் தர்காவில் சிவன் கோயில் இருந்ததா சொல்கிறாங்க. வெறுப்பு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ஆளுமை எல்லாருமே அஜ்மீர் தர்காவுக்கு போன ஆட்கள் தான். அவ்வளவு புகழ்பெற்ற தர்காவை சிவன் கோயில் இருந்ததுன்னு சொல்றாங்க. இது சிக்கந்தர் பாதுஷா தர்கா. அதுல இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன தர்கா. அஜ்மீர் தர்காவை ஒப்பிடும்போது சின்ன தர்கா. அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இது ஒரு டென்ஷன். இப்போ அந்த இடத்துல வந்து இந்துத்துவ நரேட்டிவ்ஸ் வந்து என்னவா வைக்குதுன்னா, ஆடு கோழி இடுவது வந்து தீட்டு இல்லை. இப்போ வந்து பலிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறதா? தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ தடை செஞ்சுட்டாங்களா? அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணலை. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு கோழியை எடுத்துகிட்டு தர்காவுக்கு போகிறீங்க, போயிட்டு நேர்ந்து விடலான்னு போடுறீங்க, அங்கே போய் பலி கொடுக்குறீங்க, கொடுக்கக்கூடாது. நீங்கள் கோழி எடுத்துகிட்டு போனாவோ ஆடு எடுத்துகிட்டு போகணும். தொடர்ந்து காவல்துறை இருந்தால் இப்போ அரசுக்கிட்ட நீங்கள் வலியுறுத்துனீங்களா? கட்சி சார்பாக பேசுனீங்களா? கட்சி சார்பாக போராட்டம் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே போராடினாங்க மதுரையில். கட்சி சார்பாக அறிக்கை விடப்பட்டிருக்குது. இன்னும் இது தீவிரப்படுத்தப்படும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லும்போது மதுரையில் வந்து ஆடு கோழி பலியிடுவது என்பது எல்லா சமூக மக்கள்கிட்டையும் இயல்பான ஒன்று. அது வந்து ஏதோ முஸ்லீம்கள் தான் பலி. அப்போ இங்கே பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மதுரையை சார்ந்த தேவர் சமூகமாக இருக்கலாம், இல்லை புள்ளமார் சமூகமாக இருக்கலாம், இல்லை தேவேந்திர குல வெள்ளாளர்களாக இருக்கலாம், இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்துத்துவ அந்த காவி வடக்கு காவி அமைப்புகள் வந்து என்ன நரேட்டிவ் உருவாக்குது அப்படின்றது வந்துன்னா, இங்கே வந்து அது தீட்டு. நாங்கள் காலங்காலமாக தேவர் சமூகமாக இருக்கலாம், தேவேந்திர குல வெள்ளாளர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அங்கே ஆடு கோழி பலியிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா மக்களும். அந்த தர்காவுக்கு வந்து முஸ்லீம்கள் தான் வராங்கன்னு இல்லை, எல்லா மக்களும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் வர்றாங்க, பலியிடுறாங்க. பலியிட்டும் கூட அங்கே என்ன நடக்கும்னா, எல்லா மக்களுக்கும் சாப்பாடு பகிர்ந்து அடைச்சிட்டு அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்குள்ளால போயிடுவாங்க. இவ்வளவுதான் அந்த தர்காக்குள்ளால. ஏங்க 3 சாமி கும்பிடுறது, 5 சாமி கும்பிடுறது, அந்த சாமி எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. அந்த நேரத்தில் தாங்க நம்மளால போய் தேடுவான். அங்கே போயிட்டு அந்த கல்லுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அதுதான் சாமியாக உருவகிச்சு அந்த இடத்துல தான் பலி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு இவர்கள் உருவாக்கக்கூடிய நரேட்டிவ்ஸ்னா அந்த இடத்துல அது எப்படி இருந்துச்சு? அப்போ அங்கே வந்து ஒரு கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நாயக்க மன்னர்களாக இருக்கலாம், நாயக்க மன்னர்களுக்கு முன்னாடி இருந்த சுல்தான்களாக இருக்கலாம். அப்போ அங்கே அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் என்னன்னா மதுரை வீரன்.
அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டரோட பேர் மதுரை வீரன். அவர் சொல்றாரு யாரோ மேலிடம் தான் சொல்லுது. அப்ப சொல்றாரா? அவர் தான் சொல்ற மேலிடம் யார் அந்த சார்ன்ற மாதிரி யார் அந்த மேலிடம் தான் கேட்கணும். அப்ப மதுரை வீரன்ற அந்த பேர் வச்சிருக்கிறவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு தெரியும். அப்ப அந்த மதுரை வீரன்ற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா இது காலங்காலமா நடக்கக்கூடியது? இன்னும் கேட்டா அமைச்சர் மூர்த்தி அவர்கள்ட்ட போய் முறையிட்டு இருக்காங்க அந்த தர்கா நிர்வாகத்தினர். ஓகே, என்ன சொன்னார் அவரு? அதுக்கு இது காலங்காலமா நடக்கிறதா அவரும் அதான் சொல்லியிருக்கிறார். காலங்காலமா நடக்கிறதானே என்ன பிரச்சனை நான் பார்த்து சொல்றேன். மதுரையில 2 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிடிஆர் இருக்கிறாரு, இன்னொருத்தவங்க மூர்த்தி இருக்காங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் அங்கே என்ன சூழலை உருவாக்குறாங்க? இது திமுகவுக்கே ஆபத்து. அதுவே அவங்களுக்கு புரியல. அவர் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறார் மூர்த்தி. இப்போ யாரை இங்கே ஆண்ட பரம்பரை அவர் இருக்க போறாரா இல்லை வடக்கு காவி அமைப்புகள் இருக்க போதா அப்படின்றதான் கேள்வி. அவராலையும் கூட இந்த அரசியலை இன்னும் வளர விட்டால் மூர்த்தியால் கூட இங்கே ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியாது. இந்துத்துவ பார்ப்பானிய சக்திகளால் தான் ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியும். மூர்த்தியால் அவர்கள் உருவாக்கக்கூடிய திராவிட அரசியலால் வளர்ந்த அமைச்சர் மூர்த்தியால் ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியாது. நான் ஓபிசி பாலிடிக்ஸ் அகைன்ஸ்ட் பண்றேன் வெவ்வேறு இடங்கள்ல. ஆனா இன்னொரு வகையில சொல்றேன், அவர் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாரு. அந்த ஆண்ட பரம்பரை இந்த அரசியலை வளர்க்க விட்டுச்சுன்னா அந்த ஆண்ட அவங்களாலேயே இருக்க முடியாது. அது வடக்கு காவிய அமைப்புகள் முட்டு முழுத்தா இல்லாம ஆயிடும். அதான் பிரச்சனை. ஆக்சுவலி இப்போ நம்ம இதெல்லாம் பற்றி பேசுறதுனால நீங்களே சொன்னீங்க இதை பற்றி பேசாமலே விட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது பேசாமல் போனதுக்கான இன்னொரு காரணம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசின விஷயங்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் ஏற்படுத்திய இந்த பெரியார் குறித்தான பேசுகிற பொருளாக்கிய ஒரு விவகாரம் தான். அவர் பெரியார் சொன்னதாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்புறம் ஆதாரம் கேட்டால் அந்த ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அது பக்கம் ஒரு பக்கம் அவர் சரியாக பேசுகிறாரு, ஒரு பக்கம் தப்பாக பேசுகிறாரு, விமர்சனம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுருவோம். ஆனால் அவர் பெரியார் அவர்கள் குறித்து பேசின கருத்துக்களை நீங்கள் கவனிச்சிங்களா? அவர் மிக குறிப்பாக சிறுபான்மை மக்கள் குறித்தும் பார்ப்பனர்கள் குறித்தும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. பொது வெளியிலேயே பேசுகிறாரு. நான் அவர் சொன்னதாக சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பார்ப்பனர்களும் துலுக்கர்களும் இங்கே இருக்கக்கூடாதவங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதாக பெரியார் சொன்னதாக தகவல்களை இவங்க போடுறாங்க. ஆதாரம்லாம் சொல்லி குடியரசு இதழெல்லாம் விடுதலை இதழெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸால தான் இது போன்ற விஷயங்கள் பேசுகிற பொருளாக மாறின ஒரு விமர்சனம் இருக்குது. சீமானுடைய இந்த ஸ்டாண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பெரியார் இதில் இப்போ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அவர் புத்தக காட்சியில் தான் முதல்ல அந்த பேச்சு சர்ச்சையாகுது. டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சியில் பப்பாசியோட இல்லை, அங்கே பெரியார் குறித்து அவர் பேசல. பெரியார் குறித்து பேசல. அங்கேருந்து தான் லாஸ்ட் ஒரு 20 நாளுக்குள்ளால தான் இது. ஆமாம் ஆமாம், கண்டினியூஸாக ஒரு லைம்லைட்லேயே இருந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தான் அது ட்ரிகரிங் சொல்லலாம். இப்போ அந்த நிகழ்ச்சியில் புத்தக காட்சி நிகழ்ச்சியில் ஒன்று பேசுகிறாரு. அதில் அந்த பாதைகளை குறித்து நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க. ஆக்சுவலி கலைஞர் பாதை, வஉசி பாதை, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதில் இது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சா இல்லை பாண்டிச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சா இந்த சர்ச்சை வருது. இதை ஒட்டி அதுக்கப்புறம் வேறு வேறு பேட்டிகள் வருது. அந்த பேட்டிகளில் ஒரு பேட்டியில் தான் பெரியார் கொடுத்து சொல்கிறாரு. எனக்கு அவர் பேசக்கூடிய மொழி ஒவ்வாத மொழி, அது தமிழ்நாட்டுக்கு சரியில்லாத மொழி, அருவருப்பான மொழி சீமான் பேசுவது. ஆனால் அவர் பேசிய கருத்தில் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை பெரியார் குறித்து இப்போ தமிழ் தேசிய இயக்கங்கள் பல காலமாக ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க. அது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களாக இருக்கலாம், இல்லை மிதமான போக்கு தரப்புகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே பல காலமாக பெரியார் குறித்து ஒரு மாற்று விமர்சனம் வைக்கிறாங்க. ஆணைமுத்துலேருந்து எல்லாருமே பெரியார் காலத்தில் இருந்த ஆணைமுத்துலேருந்து அவர் ஒரு பார்வையை ஒன்று வைக்கிறாரு. இன்னொன்று, ஏன் பெரியாரோட புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்படலன்ற ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் பெரியார் பேசியே எதுவுமே நாட்டுடைமையாக்கப்படல? இல்லை, இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் சரி, பெரியார் சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் சரி, பெரியார் எழுதுனா எல்லா விதமான எழுத்துக்களும் வெளியில் வந்துருச்சுங்க. 95% மேல பெரியார் எழுத்துக்கள் வெளியில வந்துருச்சு. நாட்டுடைமை ஆக்கினாதான் நாங்க காட்டுவோம்ங்கிறதே ஒரு திரிபுவாதம்னு சொல்றாங்க. நாட்டுடைமை எங்க உங்களுக்கு பெரியாரை பத்தின நூல் எங்க கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் வாங்கி தரேன். இருங்க, பெரியார் சிந்தனைகள் ஆணைமுத்து எழுதுனது எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆணைமுத்து பெரியார்கிட்ட இருந்து விமர்சன ரீதியா சில விஷயம் கட்சி, அதனாலதான் பொதுவுடைமை கட்சியெல்லாம் ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தனியா வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தனியா ஒரு டாக்குமெண்ட் தான், அது இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட். கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன இல்ல, உங்களுக்கு என்ன தகவல் இல்லைன்னு சொல்லுங்கன்றாங்க. இப்ப இந்த சர்ச்சை எல்லாம் இருக்குல்ல, இப்ப பெரியார் பேசிட்டதா சீமான் சொல்றாரு, இல்ல பெரியார் இப்படி பேசலன்னா இவர் சொல்றாங்க. அப்ப இணையத்துல ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் 1960, 50 பேசின கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து பகிரப்படுது. இன்னொரு பக்கம் சங் பரிவார் கும்பல்கள் அதோட அஜெண்டாவுக்கு அந்த கும்பல்கள் ஒரு பக்கம் இந்த கிளிப்பிங்ஸை பயன்படுத்துது. அப்போ இதில் ஒரு அரசாவோ, தமிழ்நாடு அரசாவோ, இல்லை திமுகவோ, இல்லை பெரியாரை கொண்டாடக்கூடிய திமுகவுக்கோ, திராவிடர் கழகத்துக்கோ ஒரு பொறுப்பு வேணும்.
இப்போ இவ்வளோ விவாதங்கள் போகுது, இந்த எல்லா விவாதங்களையும் நீங்கள் வச்சிங்கன்னா முஸ்லீம்கள் தான் பேசுபொருள். ஆமாம், ஆனா அவங்க யாரும் கருத்து சொல்லலை. இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் கருத்து சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் இல்லை, மீடியாவும் கூப்பிடாது பெருசாக. எதுவும் மீடியா வந்து அவர்களை வந்து முஸ்லீம்கள் என்னப்பா பெரியாருக்கும் முஸ்லீம்களுக்கும் இப்படி இருக்குது, இப்படி ஒன்று பேசிட்டாரு சீமானு, இல்லை இப்படி ஒன்று பிஜேபி தரப்பு சொல்லுது, உங்கள் நிலைப்பாடு முஸ்லீம் தலைவர், நான் எஸ்டிபிஐ மட்டும் தான் கூப்பிடணும்னு சொல்லி ஏதோ ஒரு முஸ்லீம் தலைவரை கூப்பிட்டு இப்போ இதெல்லாம். ஆனால் பேசுபொருள் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் யாரும் அந்த சீன்லேயே இல்லை, அந்த காட்சியிலையும் இல்லை. பெரியார் கூப்பிட்டாரு, நீ பெரியார் அப்படி பார்க்கலாமா அப்படின்னு ஆன்லைனில் யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஆலு ஷானவாஸ் பேசினாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் பெரியாரை ஏற்றுக்க தான் செய்கிறோம். அவர் வந்து அந்த காலத்தில் சொன்ன கருத்துக்களை வந்து இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய லைம்லைட்டில் ஆக்கணுமான்ற அவசியம் கிடையாது. யாராவது பெரியாரை எதிர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு மொழி ஆர்வலர் யாராவது ஒருத்தர் பெரியார் எதிர்த்து பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு பெரியாருக்கு ஆதரவாகத்தான் பேசியிருக்கிறார் ஆலு ஷானவாஸ். ஆலு ஷானவாஸ் பேசியிருக்கிறார். அப்போ நம்ம பெரியாரை எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, இன்னைக்கு 2024 21ஆம் நூற்றாண்டில் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது. பெரியார் போன நூற்றாண்டின் மத்திய பகுதியிலே அவர் இறந்துடுறாரு. இறந்ததற்கு பின்பு ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆகிப்போச்சு. வேறு தலைமுறை வந்து விட்டது, குளோபலைசேஷன் வந்துருச்சு, எல்பிஜி அதாவது குளோபலைசேஷன் வந்துருச்சு, பாபரி பள்ளி இடிக்கப்பட்டு இந்தியாவில் இந்துத்துவ மதவாத அரசியல் வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம பெரியாரை எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ பெரியாரின் புரிதலில் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு மாற்று பார்வை ஒன்று வளர்ந்துருக்கு. அது திமுகவே பெரியார் எதிர்த்து தான் ஆட்சிக்கு வர்றாங்க. திமுகவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு இருக்கு. ஏங்க அறிஞர் அண்ணா அவர்களே பிற இதுதாங்க வந்தாரு, அவருடைய பொருந்தா திருமணம்னு சொல்லி தான் வெளியில வந்தாரு. அவரு அண்ணா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்பதான் ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசும்போது, அந்த பையன் முஸ்லீம் பையனா இருக்கும்போது, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பையன், நம்ம யூடியூப் சேனல்ல கூட பேசணும், ஃபயாஸ்ன்னு, அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்னு அண்ணா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அந்த பையனை முஸ்லீம்னு சொல்லி இல்ல வேற ஏதாவது நடிச்சாங்க, உட்காந்து கருத்துருவாக்கங்கள் செஞ்சாங்க. அந்த ஓவியான்ற அவங்கெல்லாம் வந்து கண்ணீர் மல்க பெரியார்ட்ட மன்னிப்பு கேட்கணும்லாம் ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க அந்த ஜீவா டுடேல. அது அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட் தான். அதில் அந்த ரைட்டிங்ஸ்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்போ பெரியார் ஒரு அனார்கிஸ்டா, இல்லை பெரியாரை வந்து ஃபிட்டின் அவரால் வந்து எந்த சட்டத்திலையும் அடைக்க மாட்டார் அப்படின்னு பெருமையாக ஒரு 2 கோட்டை எழுதிட்டு போகலாம். அவரை வந்து எந்த சட்டத்திலையும் பிடிக்க முடியாது. அவர் வந்து தேசியவாதத்துக்கு, தேசாபிமானத்திற்கு, தேசாபிமானம், பாஷாபிமானம், சமயாபிமானத்துக்கு எதிரான எல்லா அபிமானத்திற்கு எதிராகவும் இருந்தவர். அப்போ ஒரு அனார்கிஸ்டான்னு ஒரு கேள்வி இருக்குது. அனார்கிஸ்ட்னா அது இங்கிலீஷ், எனக்கு தமிழ் டேர்ம் கரெக்டாக வரல. அப்போ பெரியார் யாருன்ற ஒன்று புரிதல் இருக்குது. 2025 வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் பெரியார் அன்னைக்கு இப்படிலாம் பேசிட்டாரு, இவங்களோட உறவு வச்சுக்கலாமா அப்படியான்ட்டு சீமான் வந்து சொல்கிறார். அது பொது அவையில் பேசக்கூடிய இடமானு ஒரு வாதம் இல்லை, அது அநாகரிகமான வாதம். அப்போ அந்த இடத்துல பெரியார் அப்படி பேசவே இல்லைன்ட்டு இவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கல. திமுக தரப்புகள் இல்லை, பேசுறதுக்கு ஆதாரம் கொடுன்றாங்க. ஆதாரம் இருக்குது, ஆதாரம் கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. பேசவே இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக மறுக்கல, கேன்சல் வழக்கு தொட்டுடலாம், மான நஷ்ட வழக்கு போடலாம். இது 60 வழக்கு போட்டிருக்காங்க அவர் மேலே. அவர் வீடு முற்றுகையிட போகிறாங்களே இப்போ. அது வீடு மான நஷ்ட வழக்கு. பெரியார் அப்படி பேசவே இல்லைன்னு நிரூபிக்கப்படல, கோர்ட்டுக்கு போட்டோம். பெரியார் அப்படி பேசவே இல்லைன்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வேணா உங்ககிட்ட ஒன்று போய் சொல்லலாம், பெரியார் அப்படி பேசலைங்க, இப்படி பேசிட்டுனா அந்த காலகட்டத்தில் பெரியார் அப்படி பேசினாரா இல்லையான்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக பேசவே, அவர் என்ன கான்டெக்ட்ல பேசினாரோ நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறேன்னு நான் வேணா அருள்கிட்ட விளக்கலாம். இல்லைங்க இப்படி இல்லைங்க, தவறாக புரிஞ்சுருக்கிறீங்கன்ட்டு. இல்லை சீமான் வந்து தவறாக புரிஞ்சுட்டு வேற இல்லை, நீங்கள் ஆதாரத்தை இவங்க கொடுக்கணும்னு கேட்குறதே சரியில்லையே. அதாவது யார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களோ நீங்கள் தான் ஆதாரத்தை கொடுக்கணும். இப்போ என்னைய பார்த்து நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போகலாம், எல்லாத்துக்கும் நான் ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் தானே ஆதாரத்தை கொடுக்கணும். அது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அந்த தரப்புல இருந்து என்ன வைக்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்கள் வந்து நீங்கள் வந்து பெரியார் இப்படி பேசின பெரியாரோட நீங்கள் எப்படி உறவுல இருக்கிறீங்க, இப்படி பேசின தரப்போட திராவிட தரப்போடு அண்ணா காலத்துல இருந்தும் பெரியார் காலத்துல இருந்தும் முஸ்லீம் லீக் அந்த டைம்ல இருந்து காகிதமில்லத் சாஹிப் இருந்த காலகட்டம் வந்து உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு. அது திமுகவா இருக்கலாம், இல்லை அண்ணா திமுகவா இருக்கலாம். அப்போ பெரியார் வந்து முஸ்தபா கமல் அத்தாத்துர்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறார். முஸ்தபா கமல் அத்தாத்துர்க் வந்து மிக மோசமான ஒரு ஃபேசிஸ்ட். துருக்கியோட முதல் குடியரசுத் தலைவர் கமால் பாஷான்னு இவங்க சொல்லுவாங்க. கமால் பாஷாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து துருக்கியோட சிவிலைசேஷனை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ண ஒரு ஆள் இருந்தாரு. முதல் குடியரசுத் தலைவர் முஸ்தபா கமால் துருக்கி. அப்போ அவருக்கு ஆதரவால இங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போனார், ரஷ்யாவுக்கு போய் சில வேலைகளை செய்கிறாரு, ட்ராஸ்கிஸ் தரப்போ சந்திக்கிறாரு, முஸ்தபா கமாலை ஆதரிக்கிறாரு. உலக அளவில் பார்த்துக்கிட்டா கூட இந்த மாதிரி முரண்பாடான, ஒரு பக்கம் ட்ராஸ்கியை சந்திச்சுட்டு வர்றாரு, இன்னொரு பக்கம் கமால் பாஷா தான் ஒரு ப்ராக்ரெசிவான ஆளுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து சில இடங்களில் வந்து முஸ்லீம்களை திட்டினாரா இல்லை முஸ்லீம் லீக்கை திட்டினாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் வந்து முஸ்லீம் லீக்கை திட்டுறதுனால இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறேன்னு அவசியம் கிடையாதுல்ல.
அப்போ சில இடங்களில் பெரியார் வந்து முஸ்லீம் லீக்குக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். ஓகே, அதை வந்து முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக பேசிட்டாங்க, இல்லை இஸ்லாத்துக்கு எதிராக பேசிட்டாங்க, அப்படி ஒரு திருப்புவாதம் வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து தர்கா போகிறது, இங்கே உள்ள விஷயங்களை ஆரோக்கியமான விவாதங்களையும் அவர் எடுத்திருக்கிறார். இல்லை இஸ்லாம் அருமருந்துன்னு சொன்னவரும் ஐயா பெரியார் தானே. இஸ்லாத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறார். அப்போ ஒரு மாதிரி கிளம்சியான இப்படி முன்னுக்கு பின் அதாவது இப்போ தமிழ் தேசிய பேருக்கிற தலைவர் தோழர் பேமா தனித்தமிழ்நாடு கேட்டிருக்கிறாருங்க. ஆமா, தமிழ்நாடு தமிழருக்குன்னு கேட்டிருக்காரு. தோழர் பேமா சொல்றாங்க முரண்பாடுகளின் மூட்டை தான் பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தை பெரியாரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பெரியாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் முன்னுக்கு பின் மாறி 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 வந்திருக்கு. திராவிட நாடுன்ட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு அந்த அப்புறம் விட்டு தமிழ்நாடு கேட்டாங்க, திராவிடஸ்தான் கேட்டார். ஜின்னா இருக்கும்போது, அந்த நேரத்தில் ஜின்னா இருக்கும்போது திராவிடஸ்தான், நீங்கள் வந்து அந்த பக்கம் போறீங்க, திராவிடஸ்தானும் வேணும் இந்த மாதிரி. அப்போ அந்த காலகட்டம் வந்து காலனிய காலகட்டம். ஒரு பக்கம் வெள்ளைக்காரன் போகிறான், இன்னொரு பக்கம் வந்து நாடு சுதந்திரம் அடையுது. அதுலேருந்து ஒரு 25 வருஷத்துலேயே அவர் வந்து 1972-75க்குள்ளாலே அவரோட அரசியல் வந்து அவரோட இது முடியுது. அப்போ அந்த காலகட்டத்தில் நாடு என்ன சூழலில் இருந்துச்சு, அந்த காலகட்டத்தோட அன்னைக்கு சோவியத் இருந்துச்சு, சோவியத் வலுவாகவே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த புரிதல், அன்னைக்கு சோவியத் இருக்கும்போது அன்னைக்கு முஸ்தபா கமாலை சொல்கிறேன் துருக்கியில், இன்னொரு பக்கம் ட்ராஸ்கியை போய் பார்த்துட்டு வர்றாரு, லெனினை போய் பார்த்துட்டு வர்றாரு. அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு பெரியார். அப்போ பெரியார் தான் வந்து இஸ்லாம் நன்மருந்துன்றாரு, மதம் மாறுங்கன்றாரு. அப்போ பெரியார் வந்து அகடமிஷனாக கேட்டப்போ அண்ணல் அம்பேத்கர் மாதிரி ஒரு அகடமிஷனா, அதாவது ஒரு கல்வியாளரான்னு கேட்டால் கல்வியாளர் கிடையாது. அவர் போயிட்டு பல்கலைக்கழகங்களில் போய் பேப்பரை தீசஸ் பண்ணி சப்மிட் பண்ணி இந்த இந்திய சமூகங்கள் குறித்தான அந்த மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கி சைனாக்காரன் வந்தால் நல்லதுன்னு கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாரு. இது எந்த கணக்கில் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டாருங்க. அதனால பெரியார் ஆக்சுவலி அவர் வந்து வெள்ளையர்களே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து அவரோட கோர் அஜெண்டா வந்து சமத்துவம் தான். சமத்துவம், யார் சாதி ஒழிப்பு, அதான் கோர் அஜெண்டாவாக இருந்துச்சு. அப்போ அந்த நோக்கத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர அதை தாண்டி அதை கோட்பாட்டு அளவில் இப்போ மார்க்சிஸ்டுகள் சொல்கிற மாதிரி இல்லை அம்பேத்கரிஸ்டுகள் சொல்கிற மாதிரி அதை கோட்பாட்டு அளவில் சமூகத்தை புரிவதற்கான ஒரு சட்டகம் பெரியார் இடத்துல இல்லை. ஆனால் அந்த பார்வை, சமத்துவ பார்வை அவர்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருந்துச்சு. முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸை பல இதை விட்டுருக்கிறார். அதெல்லாம் மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. முன்னுக்கு பின் திராவிட நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோ இருக்குது. இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொல்லினா அவர் தான் இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ முன்னுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், காகிதமில்லத்துலேருந்து எல்லாருமே மார்த்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஏன் அண்ணாவே விட்டுருக்கிறாரு. அப்போ முஸ்லீமில் இன்றைக்கி இருந்த நம்ம பொசிஷனில் வந்து கெட்டோவைஸ் பண்ணுறாங்களா, அந்த கெட்டோவைஸ்னால் தனித்த ஒரு சேரிப்பு, அரசியல் சேரிக்குள்ளால் தள்ளுறாங்கள. அப்போ நீ அவனை ஆதரிக்க போறியா, இவனை ஆதரிக்க போறியா, என்கிட்ட என்னன்னு வந்து கேட்கவே இல்லை. நீ யார் ஆதரிக்க போறன்னு தான் கேட்குறாங்களே தவிர பழைய காலத்தில் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன், அவனை பிடிச்சிருக்கா இல்லை என்ன பிடிச்சிருக்கா, இவ்வளோதான் கேள்வி. நான் யாரை பிடிச்சிருக்குன்னு தான் கேட்கணுன்றது அந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரதில்லை. இப்போ முஸ்லீம்களுக்கான அந்த பொலிட்டிக்கல் சாய்ஸை வந்து கொடுப்பதற்கு அது திமுகவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், இவர் நம்ம பாஷாபாய் வந்து இறந்தார். இறக்கும்போது இவர் சீமான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு, இது என் மக்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. எங்க அப்பான்னு வர பேசினாரா, என் மக்கள், எங்கள் அப்பா வந்து இதுவாக இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் பாஷாபாயின்ற அந்த நபர் அவர் சிறைவாசியாக இருந்திருக்கிறார், அவருடைய அரசியல் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் கடந்த 25 வருஷத்தில் முஸ்லீம்களோட அரசியல் ஒரு நிலைக்கு மாறி இருக்கு, பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்தில் திமுக முஸ்லீம்களோட என்ன கேபிட்டலைஸ் பண்ணுச்சு, முஸ்லீம்களுக்கு என்ன வெல்ஃபேர் கொடுத்துச்சு, இல்லை அதிமுக என்ன கொடுத்துச்சு, நாம் தமிழர் வந்து புதுசாக வரக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பேசுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த இடத்துல முஸ்லீம்களை கேபிட்டலைஸ் பண்ணுறது யார், அதான் கேள்வி. கேபிட்டலைஸ்னால் அரசியல் லாபத்திற்கு உள்ள எனக்கான ஓட் பேங்காக மாற்றுறது யாருன்றதான் பாலிடிக்ஸு. இப்போ அந்த பாலிடிக்ஸில் வந்து சீமான் வந்து ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் வர்றாரு, திருப்பி அது ஒரு 3-4 நாளைக்கு வந்து செந்தில்வேலேருந்து இருக்கக்கூடிய திமுக யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும் சீமான் தப்பாக பேசிட்டாரு. சீமான் அந்த விஷயத்தில் குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த தப்பாகவும் பேசலை, அதை நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாரு. பாஷாபாய் வந்து இன்னைக்கு வந்து மோசமான ஒரு தீவிரவாத தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல எங்கள் அப்பான்னு ஒருத்தன் சொல்கிறான், அது எப்படி தப்பாக இருக்கும், அதை நார்மலைஸ் பண்ணுறாரு. அது வந்து அவர் வந்து இங்கே உள்ள மக்களினால அப்படின்றார். ஆனால் அதுக்காக சீமான் அரசியல் ஆதரிக்கிறேன்னு அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட இஷ்யூவில் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வைக்கிறாரு. அதில் சீமான் ஸ்டாண்டு சரின்றீங்க நீங்கள், அதில் சீமானோட ஸ்டாண்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த இடத்துல. அப்போ அதை திமுக தரப்புகள் என்ன பண்ணியிருக்கணும், திமுகவும் அங்கே போயிருக்கணும், அவரோட இறப்புக்கு போயிருக்கணும், மலர் வளையம் வச்சிருக்கலாம், வச்சுட்டு இல்லை திமுகவால் ரூலிங் பார்ட்டியால் போக முடியலன்னா திராவிட தரப்புகள் போயிருக்க முடியும். இல்லை குளத்தூர் மணி கோயம்புத்தூர் தானே, அவரை ஏன் போகலை, குளத்தூர் மணி கோயம்புத்தூர் ஏன் கோவை ராமகிருஷ்ணன் போயிருக்கணும், இந்த மாதிரியான பல தரப்புகள் அங்கே போயிருக்கணும்.
போய் அதை நியூஸ் ஆக்கியிருக்கலாம். அதை நியூஸ் ஆக்காமல், அதாவது இங்கே அவங்க மட்டும் இல்லைங்க, குளத்தூர் மணி இருக்கிறாரு, கோவை ராமகிருஷ்ணனும் இருக்கிறாரு, இல்லை ஆசிரியர் வீரமணியும் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதை நியூஸ் ஆக்காமல், அதாவது நான் திமுக கூட போக சொல்ல, இந்த இயக்கங்கள் எதுவும் போல. அப்போ சீமான் இப்படி தப்பாக பேசிட்டார் யூடியூப் சேனலில், முஸ்லீம்கள் குறித்து தப்பாக பேசிட்டாரு, அவர் வந்து இதெல்லாம் தீவிரவாதப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபி ஒரு தரப்பு இந்த வேலைகளை செய்தில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும் கேள்வி இருக்குல்ல, அது எதையுமே பேசலை. இல்லை, இப்போ பெரியாருடைய அந்த கருத்துக்களாலேயே பெரியாரை முழுசாக நீங்கள் நிராகரிக்கிறீங்களா? உங்களுக்கு பெரியார் மீதான பார்வை எப்படி இருக்கு? அப்போ இல்லை, அதுதான் இப்போ முன்னாடி சொன்னதான். இப்போ பெரியார் வந்து என்ன பொசிஷனில் இருந்தார், முரண்பாடுகளின் மூட்டையா, இல்லை பெரியார் வந்து என்னவாக இருந்தது, இவர்கள் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக, சர்வரோக நிவாரணியாக இங்கே திராவிட மாடல் இவங்க சொல்கிற இடத்துக்கு வந்து வைக்கிறாங்க. இல்லை பெரியார் சீர்திருத்தவாதியா அந்த லெவலில் பார்க்குறோமா, இல்லை பெரியார் வந்து ஒரு கல்வியாளரா? அப்போ நான் எந்த வகையில், இல்லை இவங்க சொல்கிற மாதிரி திடீர்னு இன்னொரு பக்கம் அவரை வந்து எந்த சட்டகத்திலையும் அடைக்க முடியாது அப்படின்ற. அப்போ நம்ம பெரியாரை எந்த அளவுகளில் புரிஞ்சுக்கணும், அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம பார்க்கணும் பெரியாரை. அதாவது இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் வாழ்ந்த ஒரு தலைவர் அவரை அந்த காலகட்டத்தில் அவர் பேசிய பல கருத்துக்கள் முரண்பாடாக, அவருக்கு முரண்பாடாவார். அதையும் இவங்க வந்து என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, பெரியார் தன் கருத்தே வந்து தவறாக இருக்கும்போது பெரியார் மாற்றிக்குவார். அப்போ இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு திமுக மாறி 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 பெரியாருக்கு ஒரு இமேஜ் கொடுக்குது. அதை தவிர்க்க முடியாத ஒரு டெமிகாட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு பெரியாரை வந்து வைக்கிறாங்க, ஒரு டெமிகாட் அளவில் வைக்கிறாங்க. அப்போ வந்து பெரியாரை கேள்வியே கேட்கக்கூடாதுன்றதுலாம் இருக்குது. இப்போ பெரியாரை கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ பெரியார் நான் முன்னாடி சொன்னதான், முஸ்தபா கமல் அத்தாத்துர்க்கை ஆதரிச்ச அதே பெரியார் இந்த பக்கம் வந்து ட்ராஸ்கியை பார்க்குறார், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து மொழிபெயர்க்கிறார், அதுக்கப்புறம் இஸ்லாமிய நன்மருந்துண்டு இஸ்லாத்துக்கு வாங்கன்றாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே ஸ்டாலினிச வழிமுறை, அதாவது ஜோசப் ஸ்டாலின், எந்த ஸ்டாலின் கிடையாது. அப்போ அவரோட வழிமுறையை பின்பற்ற கட்சிகள் தான் இந்தியாவில் முக்கியமாக. இலங்கையை தவிர்த்து பார்த்தா இலங்கையில் யார் ட்ராஸ்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. அப்போ பெரியாரை ஒரு கல்வியாளராகவும் நம்மளால், அப்போ பெரியார் அந்தந்த காலகட்டத்தில் அவருக்கு தோதான, இல்லை அவர் நம்பக்கூடிய சரின்னு நம்பக்கூடிய ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். அப்போ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்சிய பார்வையிலையோ, இல்லை ஒரு அம்பேத்கரிய பார்வையிலையோ, இல்லை ஒரு சமூக நீதி பார்வையிலையோ நம்ம முழுதாக வைத்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டோட அரசியலை டீல் பண்ணுறதுல பெரியார் வந்து பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகணும், அதை குளோபலைசேஷன் முடிச்சு விட்டுருச்சு. அதாவது 90களுக்கு பிறகு முதலாளித்துவ வளர்ச்சிக்கு பின்பு இந்தியாவில் பெருவாரியான மக்கள் வேலைக்கு போகிறாங்க. அதை துவக்கி வச்சது, அதை பற்றி சிந்தனையை எழாமல் இருந்த காலகட்டத்தில் அதை பற்றி பேசியதெல்லாம் பெரியார் செய்த ஒரு முக்கியமான இந்தியா மாதிரியான ஒரு ஃபியூடல் சொசைட்டி, ஒரு லேண்ட்லார்ட் சொசைட்டி, ஒரு கேஸ்ட் சாதி ஏற்றத்தாழ்வுகள் மிக்க ஒரு சொசைட்டியில் பெரியார் சீர்திருத்த கருத்துக்களை முன் வச்சார்னா அதில் வச்சார் தான், அதில் நம்ம மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் முஸ்லீம்கள் குறித்தான சில பார்வைகளில் அவருக்கு வந்து வேறு விதமான பார்வை இருக்குது, பாசிட்டிவான பார்வையும் இருக்குது, நெகட்டிவாக நாம் என்னோட விலையாகவும் இருக்குது, நல்ல பார்வைகளும் இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற சமூகங்கள் குறித்து, தலித்துகள் குறித்தும் இருந்துச்சு, அதில் சரியான பார்வைகளும் இருக்குது. இப்போ முற்றுமுழுதாக அவரை வந்து புறக்கணித்து வெள்ளித்தள்ளி எதிர்நிலைக்கு வைக்க முடியாது. இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் அப்படி பேசிட்டார், நீங்கள் வந்து முஸ்லீம்கள் கூட இருக்கலாமா, பெரியார் இப்படி பேசிட்டார், நாம் தமிழர் என்ன கேட்குதுன்னா பெரியார் அப்படி வச்சிட்டார். இந்த பக்கம் சங்கிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் பெரியார் அப்படி வச்சிட்டார், அம்பேத்கர் இப்படி சொல்லிட்டார், அதனால் என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு தலைவரையோ அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்கையோ அதை நம்ம முற்றுமுழுதாக கேன்சல் பண்ணிட முடியாது, எதிர்நிலைக்கு தள்ளிட முடியாது. அந்த எதிர்நிலைக்கு தள்ளக்கூடிய ப்ரிவிலேஜ் இந்தியாவில் இந்திய அரசின் கீழ் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இல்லை. அப்படி யாரையும் எதிர்நிலைக்கு தள்ளி, அப்போ டிப்ளமேட்டிக்காக அவங்க கூட என்ன கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறோம், டிப்ளமேட்டிக்காக அவர்களோட அரசியல் உறவு என்னவா இருக்குது, அதிகார உறவு என்னவா இருக்குது, அப்படி எதிர்நிலைக்கு எல்லோரையும் எதிர்நிலைக்கு தள்ளக்கூடிய ப்ரிவிலேஜ் வந்து சலுகையோ வசதியோ வாய்ப்புகளோ அரசியல் அதிகாரமோ இந்திய முஸ்லீம்களுக்கு கிடையாது, குறிப்பாக தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கும் அது கிடையாது. இப்போ பெரியாரோட முரண்பாடான விஷயங்களும், பெரியார் கடவுள் நம்பிக்கை, கடவுள் இல்லைன்றாரு, அப்போ அதை வந்து இஸ்லாமிக் கான்செப்டில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அங்கே உள்ள கடவுளோட தன்மை என்ன, அதாவது இந்து கடவுள்களோட தன்மை என்ன, அதோட ஏற்றத்தாழ்வுகள் என்ன, அது அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் அடிப்படையில் சாதி ஒழிப்பு தான். ஆமா, அங்கிருந்து அங்கே நகர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாதி ஒழிப்புன்றதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, நிலவுடைமை சமூகம், இப்போ இதுல இருந்து தான் அவங்க நகர்மயமாக்கல், நம்ம முன்னாடி பேசும்போது நகர்மயமத்தை ஏன் ஆதரிக்கிறாங்க திராவிட தரப்புகள்லாம், இந்த சாதி ஒழிப்போட தொடர்ச்சியாக கூறா பார்க்குறாங்க. அப்போ அது இந்திய முஸ்லீம் சமூகத்தில் இருந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்திய முஸ்லீம் சமூகத்துக்கான தியாலஜிக்கலான பொசிஷன்ஸ் எல்லாமே இஸ்லாத்தின் வழியாக வெவ்வேறு வழியாக வருது. அப்போ
இதை ஒரு சோஷியாலஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய, எல்லாத்தையும் ஆன்மீக ரீதியாகவும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சமூகவியல் வழியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பெரியாரை முற்றுமுழுதாக கேன்சல் பண்ண முடியாது. சீமான் பேசக்கூடிய, அதாவது அவர் பேசக்கூடிய மொழி வந்து ரொம்ப மோசமான மொழி. இந்த மொழியை நம்மால் வந்து அரசியல் பண்பாடு தளங்களில் தமிழ்நாட்டிற்குள்ளால் வைக்கிறது வந்து ஆபத்து இந்த மொழியில். இப்போ நம்ம பெரியாரை வந்து முஸ்தபா கமால் அத்தாத்துர்க்கை வந்து பெரியார் ஆதரிச்சிருக்கிறார். செக்யூலர் ஃபாசிஸ்ட் அந்த ஆள். துருக்கியோட ஒட்டுமொத்த சிவிலைசேஷனையும் நாசம் பண்ண ஒரு ஆளை பெரியார் ஆதரிச்சிருக்கிறார். கமால் பாஷா வந்து ரொம்ப முற்போக்கான ஆள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சூழலில் முஸ்தபா கமாலை என்னவா பார்க்குறாங்க, அதாவது உலகம் முழுக்க வந்தாலும் ஒரு செக்யூலர் ஃபாசிஸ்ட்டு துருக்கியோட ஒட்டுமொத்த சிவிலைசேஷனே நாகரிகத்தை நாசம் பண்ணியிருக்கிறோம். துருக்கியோட லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மாறி இருக்கு. ஓகே, அப்போ நம்ம உலக அளவில் பார்த்தா முஸ்தபா கமாலை என்னவா துருக்கியில் லீடராக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதை வந்து இந்தியாவில் ஒரு கீழிதைய நாட்டில் வந்து இந்தியா மாதிரியான இடங்கள்ல அவர் எந்த கான்டெக்ட்ல அதை முன்வைக்கிறார், முஸ்தபா கமாலை எதுக்காக முன்வைக்கிறாருன்ற அந்த குறிப்பிட்ட பகுதியை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முஸ்தபா கமாலை அவர் ஆதரிச்சிட்டாரு, இங்கேருந்து போய் அவர் ட்ராஸ்கியை பார்த்துட்டாரு. அதனால ட்ராஸ்கியை வந்து பெருவாரியான கம்யூனிஸ்ட் தரப்புகள் வந்து ட்ராஸ்கியை வந்து ஒரு மோசமான ஆளா சித்தரிக்கிறாங்க. அதனால வந்து பெரியார் மோசமான ஆளா இல்லை? இன்னொன்று பெரியார் வந்து இந்த பாலின ரீதியாக பாலியல் ரீதியாக உள்ள விஷயங்களில் ஒரு கருத்துக்களை வைக்கிறார். அப்போ அந்த கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபரல் வேர்ல்டு ஆர்டரில் என்னவா மாறி இருக்கு? ஆண் பெண் உறவு, அதுக்கப்புறம் குழந்தை டிங்க் கல்ச்சர்லாம் வந்திருக்கு. பெரியார் குழந்தையே பெற்றுக்க வேண்டான்றாரு, டிங்க்ன்ற கல்ச்சர்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ அது வந்து முற்றுமுழுதாக சரியா? குடும்ப அமைப்பு வேண்டான்றாரு, கருப்பையை வந்து கர்ப்பப்பையை வெட்டி போட்டுங்கன்றாரு பெண்களை. அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அது முழு உண்மையா அப்படின்னு கேட்டால் முழு உண்மை கிடையாது. ஆனால் அவர் எந்த பொருளில் அதை சொல்கிறார். இப்போ டிங்க் எந்த குழந்தைய பெற்றுக்க தேவையில்லை, நீ நானும் சம்பாரிச்சா போதும், நீ நானும் சம்பாரிச்ச ஏர்னிங்ஸை வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம், செலவு பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்க லிபரல் வேர்ல்டு ஆர்டரில் சரி, ஒரு குறிப்பிட்ட தரப்பு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த குடும்ப அமைப்புனா என்ன, வர்க்க அமைப்புனா என்ன, அது இந்திய சமூகத்தில் என்ன மாதிரி தாக்கம் செலுத்துது? அப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு இன்னைக்கு பெரியார் அதை சொல்லிட்டாருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருத்து? பாய் உங்களை பற்றி அதை தப்பாக பேசிட்டாரு, அதனால நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, உங்களுக்கு பெரியார் மீது விமர்சனமும் உங்களுக்கு இருக்கு, சில விஷயங்களை ஆதரிக்கவும் செய்றீங்க. பெரியாரை ஆனால் திரு சீமான் அவர்கள் வெளிப்படுத்திய மொழி வெளிப்பாடு உங்களுக்கு பிழையா தெரியுது. தமிழ் தேசிய தரப்புகள் நிறைய தரப்புகள் வந்து அவர்களோட சட்டகத்தின் வழியாக அவங்க பெரியாரை நிராகரிக்கிறாங்க, அதற்கு ஒரு மொழியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்போ இந்தியாவில் எப்படி பல்வேறு சமூகங்கள் இருக்குதோ, அதற்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கோ, அதே மாதிரி முஸ்லீம்கள் இங்கே இருக்க முஸ்லீம்களும் தமிழ் தேசிய தரப்பு, திராவிட தரப்பு, கம்யூனிஸ்ட் தரப்பு, ஜனநாயக தரப்பு, காங்கிரஸ், இந்த மாதிரி சமூக ரீதியாக இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு பார்வைகள் இருக்குது. இல்லை, இப்போது நீங்கள் தொடர்ச்சியாக அவருடைய விஷயங்களை பார்க்குறீங்க, நீங்களே சொல்கிறீங்க அவர் வெளிப்படுத்திய விதம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கலை, முரண்பாடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அவரை ஆதரிப்பது யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஆதரிக்கிறாங்க, டாக்டர் தமிழிசை ஆதரிக்கிறாங்க, குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆதரிக்கிறாங்க, இப்படி தொடர்ச்சியாக எச்ராஜா ஆதரிக்கிறாங்க. ஸோ ஒரு வலதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, பிஜேபிக்காரங்க ஆதரிக்கிறாங்கன்னா ஹி இஸ் த பிஜேபிஸ் பி டீம் அப்படின்னு சொல்கிற கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தியரியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உண்மை நம்புறீங்களா? அது இல்லை, அது இப்போ எப்படின்னா பழைய பேட்டியில் 4th எஸ்டேட்லேயே பேசியிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அரசியல் இடதா வலதான்னு தெரியாத அளவுக்கு இந்து இடது அரசியல், இந்து வலது அரசியல்னு சொல்லியிருந்தேன். உலகம் முழுக்கவே இன்னைக்கு வலதுசாரிகளா இடதுசாரிகளான்ற அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அரூபமாக, அது வந்து ரொம்ப மிக்சடாக இருக்குது. உலகம் முழுக்கவே இன்னைக்கு இடது தரப்பு எது, வலது தரப்பு எது? இப்போ இஸ்ரேலை வந்து ஆதரிக்கக்கூடிய தரப்புகள்லாம் யாருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அவர்கள் வந்து வலதா இடதா? அப்போ இந்த பக்கம் பாலஸ்தீனின் பக்கம் வந்து யார் நிற்கிறா? இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்தியாவில் யார் இடதுசாரிகள் யார் வலதுசாரிகள்ன்ற ஒரு கேள்வி இருக்குது, ஐடியாலஜிக்கலாகவே ஒரு கேள்வி இருக்குது. எஸ். அப்போ இந்த சீமான் மாதிரியான தரப்புகள் இப்போ முத்தமிழ் வீரத்தமிழர் முன்னணின்னு எடுத்திருந்தாங்க, அதில் வந்து முருகரை எடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, வேல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் பண்ணுது. இவர் முன்னாடி வெல்முருகன் இருக்கும்போது அவர் ஒரு யாத்திரை சீமான் பண்ண பிறகு விஜய் பண்ணாங்க அதை. ஆமாம், சீமான் வந்து அந்த பக்கம் வடக்கில் வந்து அவங்க ராமர் எடுக்கும்போது இவங்க ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸாக முருகரை எடுக்கிறாங்க, அதற்கு பிறகு எல்முருகன் எடுக்கிறாங்க. இப்போ யார் நம்ம திமுக வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே இப்படி முருகனோட இப்படி வேல் பிடிச்சு நின்னா, அப்போ முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ இதை கடவுள் நம்பிக்கைன்ற பொசிஷன்லேருந்து வச்சு நான்லாம் ஏத்திஸ்ட்டு இல்லை, நான்லாம் வந்து கடவுள் மதவாதி, இந்த லாஜிக்கில் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா இந்த முருகர் விஷயத்தையே கூட? அப்போ முருகர் விஷயம் வந்து தமிழ்நாட்டில் முருகர் வந்து தமிழ் கடவுள். அப்போ நீங்கள் வந்து அவரை வந்து நம்ம எந்த இடத்துல பொருத்துவோம்? அதை அரசியல் சட்டகத்தில் நம்மளால் பொருத்த முடியுமா? இல்லை, அதனால தான் அவரை பிஜேபி பி டீம்னே சொல்கிறாங்க.
இவரை வந்து முத்துவேல் முருகன் மாநாடு நடத்தின திமுக யாரு? அப்ப எது பி டீம்? அப்ப நீங்க தேர்தல் அரசியலில் மட்டுமே ஒருத்தர் பி டீம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. இப்போ அசாதுதீன் ஓவைசி எம்பியை வந்து பி டீம்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம், அது ஒரு போலியான வெறுப்பு பிரச்சாரம். ஓட்டை பிரிச்சதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஓஎஸ்சி ஓட்டை பிரித்ததுக்கு எந்த ஒருத்தர் நிக்கிறதுனால ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு சொல்றது அந்த அதுவே ஒரு அபத்தம். அது இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கு, அதுல ஓஎஸ்சி குறித்து மட்டும் ஏன் சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 10-15 கட்சி நிற்கும் போது ஓஎஸ்சி மட்டும் ஏன் நிற்கிறாங்க? 10-15 ஓபிசி கட்சிகள் நிற்கும் ஒரு தொகுதியில். பிஜேபி, காங்கிரஸ் அது இல்லாமல் பார்த்தா கூட சின்ன சின்ன கட்சிகள், அந்த லோக்கல் கட்சி, அதில் ஓஎஸ்சி மட்டும் ஏன் பி டீம்னு சொல்கிறாங்க? அதில் ஒரு ஒன் ஆஃப் த கட்சி தானே அது. அப்போ கட்சி எதுக்கு நிற்கிது? தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கும் அதிகாரத்துக்கு எடுக்கிறதுக்கும். அப்போ நீங்கள் ஓஎஸ்சியை பி டீம்னு சொல்கிறதன் வழியாக மற்றவர்களை வந்து ஜாமீன் பண்ணுறீங்களா, ஜாமீன் எடுத்து விட்றீங்களா, ரிலீஸ் பண்ணி விட்றீங்களா? அப்போ அது மைனாரிட்டியோட ஓட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரணும். அது அந்த பக்கம். இப்போ நீங்கள் ஆல்டர்னேட் லெஃப்ட் பாலிடிக்ஸ், இப்போ சீமான் லெஃப்டா ரைட்டா இனவாதியா, இது எல்லாத்தையும் கிளியர் கட்டாக நம்ம இல்லை சீமான் லூஸ் ஸ்டாக் விடுறாரா, ஒரு மேடையில் ஒன்று பேசி இன்னொரு மேடையில் ஒன்று பேசுகிறாரா, இது வேற. அப்போ ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் இன்னைக்கு சிபிஎம் இருக்கிறாரு. சிபிஎம் வந்து சண்முகம் தலைமையில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கூட்டணி ஆரம்பித்தா கூட ஒரு லெஃப்ட் விங்கா ஒரு தேர்தல் அலைன்மெண்ட்டுக்கு ஆரம்பித்தா அவங்களும் பி டீம் தான். இவங்களோட மொழியில் பார்த்தா சிபிஎம்மும் பி டீம் தான். அப்போ அது ரூலிங் பவர்ஸ் வந்து சிபிஎம்மையும் அப்படி தான் டீல் பண்ணும், நாம் தமிழரையும் அப்படி தான். ஆனால் சிபிஎம்மோட நோக்கம் வந்து வேற. நாம் தமிழர் அவர் சீமான் அவர் பேசக்கூடிய விவாதங்கள் வேற, ஓஎஸ்சியோட விவாதங்கள் வேற, எஸ்டிபியோட ஆர்கியூமெண்ட்ஸும் வேற. ஆனால் நான் தனித்து என்னோட பவரை நான் கேட்குறேன்னா நான் எப்படி பி டீம் ஆக முடியும்? இல்லை, உங்களுக்கு சீமான் மீது அப்படி ஒரு சந்தேகம் வரலையா? ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய எங்கே ஒன்றிணைறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா திராவிட கட்சிகள் மீதான எதிர்ப்பு, பெரியார் மீதான விமர்சனம். இங்கே தான் வந்து பாஜகவும் சீமானை வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு. பார்த்தீர்களா, இவர்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, முதலாளி சொல்றாரு இவர் செய்யறாருன்னு சொல்லி இரண்டு பேரையும் மோசமா வந்து கம்பேர் பண்றாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாளின்னா இப்போ அதான் இடதுசாரி வலதுசாரி யாருன்றதே தெரியாத ஒரு குழப்பம் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ திமுக இடதுசாரி கட்சியா இல்லை இடதுசாரி கட்சி தான் திமுக, இல்லை சென்டர் லெஃப்டா அப்படின்னு ஒரு கோட்பாடு தலங்கள்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு யூரோப்லலாம் வந்து இது சென்டர் லெஃப்ட் பார்ட்டி, இது லெஃப்ட் பார்ட்டி, இது ரேடிக்கல் பார்ட்டி. ஆமாம் 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 ஆமாம். அப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள அரசியல் சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் திமுக ஒரு லெஃப்ட் விங்கா இல்லை லிபரல் தரப்பா இல்லை லெஃப்ட் லிபரல் மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் ரைட் விங் தரப்பா அப்படின்னா நம்மளால கிளியர் கட்டாக வைக்க முடியாது. இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டும் பேசுகிறாங்களா? விஜய் இன்னைக்கு வந்து பரந்தூரில் பேசும்போது நாடகம் ஆடுறீங்க, நீங்கள் கில்லாடி ஆச்சு நாடகம் ஆடுறதுன்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம திமுகவை என்னவா புரிஞ்சுக்கிறோன்னு ஒன்று இருக்குது. திமுக இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் யார்? அப்போ நீங்கள் வந்து முதலாளி அப்படின்னா நீங்கள் அதானி அம்பானியை கூட தான் நீங்கள் பார்க்குறீங்க, டீல் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. யார் ஒரு முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு, டாட்டா வந்து டொனேட் பண்ணுது, என் முன்னாடி ஆதவ அர்ஜுனா டொனேட் பண்ணார். இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வீசி கலந்து வெளியே போகும்போது அவர் வந்து லாட்ரி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா வேறையாக இருந்தார். அப்போ நீங்கள் யார்கிட்ட யார் முதலாளி, யாருக்கு அப்போ நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து யாருக்கு? இப்போ நமக்கு வந்து இப்போ சீமான் பேசுனதுக்கு வந்து நீங்கள் குருமூர்த்தியிலேருந்து தமிழிசையிலேருந்து ஆதரவு, அவர்களுக்கு பெரியார் மீது வேற வெறுப்பு இருக்குது. இப்போ சீமான் மாதிரியான தரப்புகளுக்கு வேற வெறுப்பு இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒரே இதில் வச்சுக்கூடாதுன்றீங்க, ஒரே இதில் வைக்க முடியாது. அப்போ அந்த தரப்புகளோட நோக்கம் இந்துத்துவ அஜெண்டா, இந்தியாவை இந்தியாவாக இருக்கலாமா கூடாதான்னு பேசக்கூடிய தரப்புகளா அந்த தரப்பு. சீமான் மாதிரியான தரப்புகளோட நோக்கம் வந்து இந்துக்களே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம்கள் வந்து அப்படி, கிறிஸ்துவர்கள் வெளியே வந்தேறி, இந்த மாதிரியான அரேபிய மதம், இந்த ஆர்கியூமெண்ட்ஸையும் வைக்கிறாரு. அவங்களோட பழைய நாம் தமிழர் டாக்குமெண்ட்ஸ்லையும் முன்பின் முரண்பாடுகள் இருக்கு. அப்போ அவர் பேசுகிற மேடை பேச்சுக்கள்லேயே முன்பின் முரண்பாடுகள்லாம் இருக்கு. அப்போ சீமான் ஒரு டெமோக்ராட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து என்ன ரேடிக்கலான ஆர்கியூமெண்ட்ஸை சில இடங்களில் பேசுவாங்க, அதே நேரத்தில் ஃபார் ரைட் விங்காகவும் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி திமுகவையும் எடுத்தால் ரேடிக்கலான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி என்னவா மாறி இருக்குன்னா ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு அமைச்சர் மூர்த்தி பேசுகிறார். திராவிட மாடல் தான் ராமர் மாடல்னு அமைச்சர் ரகுபதி பேசுகிறாரு. திராவிட மாடல் முன்னோடி ராமர். அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓசி அப்படின்னு பேசக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இருந்தார் முன்னாள் அமைச்சர். இப்போ இவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வருவாங்க, திராவிட மாடல், ராமர் மாடல், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது நலத்திட்ட உதவிகளை ஓசின்னு சொல்கிறது. இவர் நம்ம துரைமுருகன் அவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ இவ்வளோ மினிஸ்டர்ஸ் இவ்வளோ மோசமாக கேஸ்டிஸ்டாக பேசுகிறாங்க. இப்போ அந்த இடத்துல திமுகவையும் அந்த கணக்கில் வைக்கலாம். இவங்க சொல்கிற ஆர்கியூமெண்ட்ஸோட அந்த கணக்கில் அக்கௌண்டபிலிட்டியில் திமுகவையும் போட்டுடலாம்.
அப்போ சீமானை நம்ம பி டீம்னு சொல்ல முடியாது. அப்போ சீமானோட ஆர்கியூமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம டீல் அதை விமர்சிக்கலான்றீங்க. எல்லாருக்கும் பி டீம்னா இப்போ நீ யாருக்காக யார் என்ன பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனே இல்லை, எல்லாருக்கும் ஒரு முத்திரை குத்திடலாம், ஸ்டிக்கர் விட்டு நீ அவன் தான் நீ இவன் தான்ட்டு. அப்போ எல்லாரையும் நீங்கள் வந்து இப்போ சிபிஎம் அதான் சொல்லுவாங்க. சிபிஎம் இப்போ மட்டும் புதுசாலாம் சொல்ல, சிபிஎம் வந்து ஒரு பார்ப்பானிய கட்சி, சிபிஎம் வந்து ஒரு மோசமான கட்சி, சிபிஎம் வந்து எம்ஜிஆருக்கு வேலை பார்த்துச்சு. இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் திமுக காரங்க வைக்கவே இல்லையா சிபிஎம் இல்லை? திமுக எம்ஜிஆரை வளர்த்து விட்டதே சிபிஎம் தான். இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வெறுப்பு ஆர்குமெண்ட்னு கூட சொல்ல முடியாது, எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லாமல் வெறுப்பு. இவர் விஜயகாந்தோட கூட்டணி வைக்கும்போது ஒரு ஆல்டர்னேட் லெஃப்ட் விங் ஆரம்பிச்சாங்களா, மானாக்குன்ட்டு. ஆமாம், மக்கள் நல கூட்டணி யார், சிபிஎம், தோழர் திருமா, விசிகா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சாங்களா. அப்போ திமுகவோட ஆர்கியூமெண்ட்டும் அந்த விவாதமும் அந்த வெறுப்பும் மக்கள் நல கூட்டணி நோக்கி என்னவா அதிமுகவின் பி டீம், அதிமுகவோட பி டீம் இல்லை, அவங்க வந்து பார்ப்பானியத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அவங்க. அப்போ நீங்கள் ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் வந்து சீமானோட பாலிடிக்ஸ் வந்து ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ்னு சொல்லலை. ஆனால் ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் எமர்ஜ் ஆகும்போது இவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முத்திரையை குத்தி விட்டுட்டு தள்ளி விடுறது, இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. இவங்க வந்து டாட்டாக்கிட்டையும் பேசுவாங்க, அம்பானிக்கிட்டையும் பேசுவாங்க, இந்த பக்கத்து வந்து அடானிக்கிட்டையும் பேசுவாங்க, அதானிட்டையும் பேசுவாங்க. அவர் பேர் என்ன, மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்குவாங்க. அப்போ அவரும் வந்து இந்த திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சி நான் பார்த்தது இல்லைன்னு ராஜ்நாத் சிங். வாஜ்பாய் வந்து ஒரு செக்யூலர்னு சொல்கிறாரு, யாரு, நம்ம முதல்வர். அப்போ இது என்ன கணக்கில் எடுக்கலாம்? முதல்வருக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து செக்யூலரிசமாக கம்யூனிசமும் அது மாதிரி திராவிடேசம் ஒன்று இருக்குன்ட்டு யாரும் பொன்முடி பேசுறாரு. செக்யூலரிஸ்டுக்கும் கம்யூனிஸ்டுக்குமான குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல், இல்லை அதை விட திராவிடனிசம் தான் சமத்துவத்தை பேசுது. இல்லை இஸ்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல, கம்யூனிசம் இசம், செக்யூலரிசம் இசம், திராவிடம்ன்றது எப்படி இசம் ஆகிடுச்சு? அது எப்படி இவருக்கு வந்து உயர்கல்வித்துறை கொடுத்துருந்தாங்கன்னு கேள்வி இருக்கு. அப்போ அது இசமே கிடையாதுல்ல, அது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஐடியாவாக இருந்துச்சு, எமர்ஜ் ஆச்சு திராவிடம்ன்ற ஒரு இது. அப்போ கம்யூனிஸ்டோடையோ செக்யூலரிஸ்டோடையோ குறைந்தபட்ச அளவில் என்ன தீசஸ் இருக்குது, என்ன பேப்பர் இருக்குது, தமிழ் சமூகத்தை பற்றி என்ன பார்வை இருக்குது? தமிழ் சரி ஒரு இஷ்டம்னா ஒரு நிலப்பரப்புக்குள்ளால் இருக்கக்கூடிய, சரி இப்போ தென்னாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார், அவர்களோட வரையறை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, அவர்களோட வெளியுறவு கொள்கை என்ன, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் என்ன, இதை பற்றியான எந்த புரிதலும் இல்லாமல் சும்மா இசம் இருக்குது, அதனால் நான் இசம்னு பின்னாடி போட்டுக்கிறேன், அது எந்த கணக்கில் எடுக்கிறது? அப்போ வந்து நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கையும் வாஜ்பாயையும் செக்யூலர்னு சொல்லக்கூடிய திமுக தான் சீமான பிடிஎம்னு சொல்கிறது வந்து லாஜிக்கே இல்லை. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் தான் வைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை ரொம்ப நிதானமாக எளிமையாக உங்களுடைய பார்வை முடிச்சுங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.